காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது வஅபுது ரப்பக் ஹத்தா யஅதியகல் யகீன், உன்னுடைய இரட்சகனை நீங்கள் வணங்குங்கள், இபாதத் செய்யுங்கள். எதுவரைக்கும் என்றால் யகீன் என்கின்ற மரணம் உங்களுக்கு வருகிற வரைக்கும். யகீன் என்று சொன்னால் அரபியில் சொல்லப்படக்கூடிய அந்த வாசகம் உறுதி என்ற கருத்தாகும். எனவே மரணம் என்பது உறுதியாக நிச்சயமாக இடம்பெறக்கூடியது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா யகீன் என்கின்ற வாசகத்தை பயன்படுத்துகிறான். எனவே இப்படியான இந்த மௌத் உறுதியாக யாரும் விரும்பியோ விரும்பாமலும் நிகழப்படக்கூடிய ஒரு உண்மை என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடம்பாடில்லை. இப்படியான மரணம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், மனிதர்கள் நிச்சயமாக மரணம் என்கின்ற ஒன்றை நினைத்து அவர்கள் அந்த மரணத்தை அவர்கள் பயந்தோடுகிறார்கள். நிச்சயமாக அந்த மரணம் என்பது அவர்களை சென்றே அடைந்து கொள்ளும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, அந்த மரணத்தை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள் மனிதர்கள். அப்படியான மனிதர்களுக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை வந்து சந்தித்தே தீரும், அடைந்து விடும் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக மரணத்தை ஒருவன் சுவைக்க கூடாது, மரணம் எனக்கு கிடைக்க கூடாது என்று ஆதரவு வைத்துத்தான் மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏதோ நான் இந்த உலகத்தில் வாழ வந்தவன் என்று நினைத்து கொண்டு வாழ்கிறான். உண்மையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக இருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனித புனிதர். அவர் உலகுக்கு ஒரு அருட்கொடையாக அல்லாஹு தஆலா அனுப்பினான். அந்த தூதர் சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உம்மத்தினர்களுக்கே அவர்கள் ஒரு முன்மாதிரியாக அனுப்பி அந்த தூதரை அல்லாஹு தஆலா மரணிக்க வைத்திருக்கிறான் என்றால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் மரணம் என்பது இருக்கிறது, அழிவு என்பது இருக்கிறது. இந்த உலகத்திலே நிலையாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் நிரந்தரமாக இருப்பான் என்பதை ஆணித்தரமாக நம்முடைய நம்பிக்கையும் அசையாத கொள்கையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான நிலையில்தான் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் இந்த மரணத்தை விட்டும் விரண்டோடுகிறார்களோ அப்படியான மரணம் அவர்களை நிச்சயமாக வந்தடையும், சேர்ந்து கொள்ளும் என்கின்ற செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்லுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஸய்யதா, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை மரணம் என்பது வந்தடைந்தே தீரும். நீங்கள் பலமாக கட்டப்பட்ட, உங்களுக்கு மரணம் என்பது வர முடியாது என்று அசைக்க முடியாத கோட்டைகளுக்குள் நீங்கள் ஒளித்திருந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு மரணம் என்பது வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்படி அல் குர்ஆனிலே நிறைய இடங்களில் நாம் பார்க்கிற போது மரணம் என்பது நிச்சயமாக இருக்கிறது, மரணம் என்பது மனிதனை வந்தடைந்து விடும் என்று அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக சொல்லுகிறான்.